ஹாய் நண்பர்களே, நாம இப்போ ராஜகம்பீரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கோம். இந்த வீடியோவில் என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம மானாமதுரை தாண்டி நிற்கிறோம். இந்த ஊர்ல இருந்து அப்படியே போயிட்டு மதுரை போய் அப்புறம் தேனி போக போகிறோம். ஸோ போகிற வழியில் உள்ள இந்த கிராமங்கள் எல்லாமே பார்த்துட்டு போயிடலாம். நிறைய பேர் சொன்னீங்க ராஜகம்பீரம் ஊரை காமிங்கன்னு. ராஜகம்பீரம் காமிச்சிட்டு அப்புறம் அடுத்து அப்படியே போகிற வழியில் உள்ள எல்லா ஊருமே பார்க்கலாம். வாங்க போகலாம். இந்த ராஜகம்பீரம் ஊர் மானாமதுரை அப்படிங்கிற ஊரை தாண்டி இருக்கு. நம்ம ஆல்ரெடி மானாமதுரை ஊரை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இந்த ஹைவே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மதுரை போகிற ஹைவே. ராஜகம்பீரம் இந்த லெஃப்ட் சைடு ஊருக்குள்ளே போகுது. நம்ம ராஜகம்பீரம் பார்த்துட்டு அப்புறம் அடுத்து திருப்பாச்சேத்தி, திருப்பவனம், நிறையா ஊர் இருக்குது. எல்லா ஊரையும் நம்ம அப்படியே வரிசையாக பார்க்கலாம். மானாமதுரை ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அதனால் இப்போ நம்ம மானாமதுரையை காமிக்கலை. கேமராமேன் யாருன்னு நிறைய பேர் கேட்டிங்க. இவர் தான் மாதவன், மிஸ்டர் மாதவன். இவர் வந்து விவோவாக இருக்கார். ஸோ நம்ம கூட வந்து ஊருக்கு வந்தால் நம்ம கூட சுற்றுலா வந்துடுவார். வெட்டி ஆஃபீஸர், அதான் விவோ. ஓகே நண்பர்களே, ராஜகம்பீரம் அப்படியே ஊருக்குள்ள உள்ளக்கு போகிறோம். நல்லா வெயில் அடித்தாலும் நல்லா குளு குளு குளுன்னு இருக்கு. சின்ன கிராமம் தான் இது, சின்ன ஊர் தான், ரொம்ப பெரிய ஊர் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு ரோடு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போகிற பஸ் வந்து இந்த ரோட்டில் தான் போகும். இப்போ வந்து ஹைவே போட்டதுனால அந்த சைடு போயிடலாம். வந்து ராஜகம்பீரம் பஸ் ஸ்டாண்டு, அதாவது பஸ் ஸ்டாப். முன்னாடி பஸ்ஸெலாம் இங்கே தான் நின்று போகும் மதுரைக்கு போகிறது. பாருங்கள், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கா. அதிகமாக வந்து போக்குவரத்து இல்லை. இங்கே உள்ள சுற்றி உள்ள கிராமங்களுக்கு ஆட்டோ தான் இப்போ போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கிறனால வெள்ளிக்கிழமை, அதனால் வந்து நிறைய கடைகளும் அடைச்சி கிடக்கு. ஓகே, ராஜகம்பீரம் தெருவுக்குள்ளே போகிறோம், அதாவது ஊருக்குள்ளே. முன்னாடி நின்று பேசுனது வந்து ஹைவே. இது ஊர் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தெரு இருக்குது, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சமூக மக்களும் இணைஞ்சு வாழ்கிறாங்க. தெரு பாருங்கள், அந்த சைடு வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நல்ல அழகான ஒரு அமைதியான ஒரு ஊராக இருக்கு. ஆனால் அதிகமாக மக்கள் நடமாட்டம் இல்லை. அநேகமாக ஈவினிங் வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அழகிலா? நல்லா இருக்கேன். உங்கள் பேர்? என் பேர் அக்பர் அலி. அக்பர் அலி. வீடியோலாம் பார்ப்பீங்களா? வீடியோ பார்ப்பேன். நிறைய ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி. ஆமாம், மலேசியாவில் வந்து இதுதான் பார்ப்பேன் எல்லாத்தையும். சரி சரி சரி. பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கே அதிகமாக மக்கள் நடமாட்டம் இல்லை? இங்கே அவ்வளோவா இருக்காங்க, எல்லாம் வெளியூரில் இருக்காங்க. எல்லாம் வெளியூரில் இருக்காங்க. சரி, ரைட்டு. சென்னை, மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா நம்ம சேனலில்? அம்மா பண்ணியிருக்காங்க. எங்கே கூட எடுங்க. இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கிஃப்ட்டு. அது சப்ஸ்கிரைப் பண்ணுறத மக்களுக்கு வந்து நம்ம ரொம்ப அழுத்தமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் அண்ணே, இப்போ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கிஃப்ட்டு. பண்ணிக்குவோம். ரொம்ப நான் 20 இதெல்லாம் அவங்க பார்த்துருக்கேன். எல்லாம் பார்த்துருக்கேன். எல்லா ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன் நிறையா. இதை பாருங்க. ஆமாம், யாரோ வாங்கிக்கோங்க. இதை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலை ஆனால் இப்போ தானே பண்ணுறேன். இதான் சப்ஸ்கிரைப்பு, ஓகேங்களா? பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கிஃப்ட் கிடச்சிருக்கும். சரி, பரவாயில்ல. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு ரொம்ப பார்ப்பேன். சரி சரி. அடிக்கடி நான் அந்த 20ல் நடந்ததெல்லாம் பார்த்தேன். சரி சரி. ஹோட்டலில் போய் நீங்கள் ஆமாம் சாப்பிட்டாலும் பார்த்தீங்க. சரிண்ணே. எத்தனை மணிக்கு ஜும்மா? ஜும்மா வந்து இங்கே வந்து 2 பள்ளி, தவித பள்ளி வந்து 1:15. சரி. இது வந்து 1:30. சரிண்ணே. சரி, 1:15 இங்கே பயன் முடிஞ்சு. ஓகேண்ணே, நல்லதுண்ணே, மகிழ்ச்சி. பார்ப்போம். சரி. ஓகே, ராஜகம்பீரம் இங்கே வந்து நமக்கு சொந்தக்காரங்களும் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, சென்னை, வெளிநாடு, மலேசியா, சிங்கப்பூர் அப்படி செட்டில் ஆகிட்டாங்க. பாருங்க, இதான் வந்து ராஜகம்பீரம் பள்ளிவாசல். ஆமாம், ஜும்மா பள்ளிவாசல். ராஜகம்பீரம் பாருங்க, வீடும் நல்லா பெருசாக இருக்கா, நல்லா சூப்பராக இருக்குது. தெருக்களும் வந்து நல்லா பெருசாக இருக்குது. சூப்பர். அதாவது ராஜகம்பீரம் ஊருக்குள்ளே மெயின் ரோட்டில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், இதோட வந்து ஊர் முடிஞ்சிச்சு. அந்த பழைய ரோடு இருக்குது தெரியா, பழைய ரோடு இப்படி தான் மக்களே இருக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள், 2 பக்கமும் அந்த புளிய மரம், வேப்ப மரம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த பயணம் வந்து பசுமையாக இருக்கும். இதெல்லாம் வந்து பழைய ரோடு, அந்த பழைய மரங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் முத்தனேந்தல் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. இந்த முத்தனேந்தல் ஊரில் நீங்கள் வந்து அப்படியே நேராக கிராஸ் ஆகி வந்தீங்க அப்படின்னா இடைக்காட்டூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. இடைக்காட்டூர், பெரிய கோட்டை இந்த சைடு போகுது. இடைக்காட்டூரில் வந்து ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற சர்ச்சு கோயில் ஒன்று இருக்குது. வாங்க, ஃபேமஸான ஒரு ஊர், அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். இடைக்காட்டூர் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்ரு. திரு இருதய ஆண்டவர் நுழைவாயில், அங்கே போவோம். நல்லா அருமையாக பசுமையாக குழு குழுன்னு இருக்குங்க. அங்கே ஒரு பாலம் இருக்குது, வைகை ஆற்றை கடற்கரைக்கு. இதான் வாங்க, வைகை ஆறை தாண்டி தான் அந்த ஊர் இருக்குது, இடைக்காட்டூர். அப்படியே பாலம் போட்டிருக்காங்க பாருங்க. வைகை ஆற்றுல மட்டும் தண்ணி வரவே மாட்டுது, மற்ற எல்லா ஊர்லேயும் தண்ணி இருக்குது. இடைக்காட்டூர் ஊருக்குள்ளே வந்தாச்சு. வீடுகள்லாம் பாருங்கள், பழமையான அந்த ஓட்டு வீடுகள்லாம் பார்க்கலாம். இடைக்காட்டூர் பஸ் ஸ்டாப். அண்ணே, கோயிலுக்கு எங்கிட்டு போகிறது?
ஓகேண்ணா. கிராமங்களில் எல்லா சமூக மக்களும் நல்லா ஒரு ஒற்றுமையாக இருக்காங்க பாருங்க. அப்படியா? இணக்கமான உறவோடு வீடெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. நம்ம அப்படியே இந்த இருதய ஆண்டவர் கோயில் முன்னாடி நிற்கிறோம் பாருங்கள், நல்லா அழகாக இருக்குல்ல. இந்த இடைக்காட்டூர் கிராமத்தில் இவ்வளோ பெரிய கோயில். இந்த இடைக்காட்டூர் தூய ஆண்டவர் திருக்கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டிலே அதனுடைய வரலாறு தொடங்குது. இது வந்து 1740ஆம் ஆண்டு காலத்துறவியர், அதாவது மிஷினரிகள் மூலமாக இந்த ஆலயம் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டிருக்கு. ஸோ ஒரு பழமையான ஒரு திருக்கோயில் இடைக்காட்டூர் கிராமத்தில், அதுவும் இவ்வளோ பெருசாக அமைஞ்சிருக்கு. நிறையா மக்கள் வர்றாங்க. ஒரு கிராமத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய கோயில் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது இல்லையா? சரி சரி வாங்க போகலாம். நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேண்ணா. ஓகே ஓகேம்மா பாய். ஓகேண்ணா. ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து திருப்பாச்சேத்தி வந்தாச்சு. திருப்பாச்சேத்தி அருவாவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர். திருப்பாச்சின்னு சொல்கிறாங்க, திருப்பாச்சேத்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி திருப்பாச்சேத்தி. திருப்பாச்சேத்தி வாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம். திருப்பாச்சேத்தி அரசு மேல்நிலைப்பள்ளி எப்படி சூப்பராக இருக்கா? நல்லா பசுமையாக மரங்களோட அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப உள்ளே போக முடியாது, பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. திருப்பாச்சேத்தி ஸ்கூலில் படித்தவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நல்லா பசுமையாக அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. மாதவன் வந்து இங்கே தான் படிச்சிருக்காரு சின்ன வயசில். 10வது வரைக்கும் படித்தார். அதுக்கு மேலே வந்து ஆமாம் படிக்கலாம்னு ஆசைப்பட்டார். எந்த ஊர்ரா? இந்த ஊர் தானா? என்ன படிக்கிறீங்க? 6வது படிக்கிறீங்களா? சரி, நல்லா படிங்க சரியா? ஆமாம், யூடியூப்ல எடுக்கிறோம். யூடியூப்ல அஸ்ரப் விலாத். ஹாய். ஓகேடா ஓகேடா. ஹாய் சொல்லுங்க. திருப்பாச்சேத்தி ஸ்கூலை பார்த்துட்டு நம்ம அடுத்து அப்படியே ஊருக்குள்ளே போவோம். முன்னாடி வந்து மதுரைக்கு போகிற பஸ்ஸும் திருப்பாச்சேத்திக்குள்ளேயும் வந்துட்டு போவோம். அப்போ வந்து இந்த ஹைவே இல்லாதப்போ எல்லா ஊரும் எல்லா பஸ்ஸும் இதுக்குள்ளே தான் வரும். சில பஸ்ஸு நிற்கும், சில பஸ்ஸு நிற்காது. இந்த பாருங்கள், இதுக்குள்ளே போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். அப்படியே நம்ம வந்து திருப்பாச்சேத்தியில் இந்த அருவா செய்கிற இடத்த வந்து நம்ம அப்படியே பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, ஆள் உயரத்துக்கு அருவா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சரி, திருப்பாச்சேத்தி அப்படின்னாலே அருவா தான் ஃபேமஸ். பெருசு, நடுவில் சின்னது, அப்படி வரிசையாக இருக்குது. திருப்பாச்சேத்தி வந்தீங்கன்னா நிறைய பற்று இருக்கும். இங்கே அருவாவுக்கே ஃபேமஸ். விஜய் நடிச்சிருப்பாரு திருப்பாச்சி. நம்ம அதான் இந்த ஊர் தான் இது. மக்களே, எவ்வளோ பெரிய அருவாண்டு அப்பா, தூக்கவே முடியல. இதெல்லாம் எப்படி தூக்கிட்டு போகிறது? வண்டியில் வச்சு தூக்கிட்டு போகணும், அவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் கோயிலுக்கு போகிறதோ? இதெல்லாம் வந்து கோயிலுக்கு நேர்த்திக்கடனுக்கு. 21 அடி இது பாருங்க. இதுதான் திருப்பாச்சேத்தி அருவா பாருங்க. நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்கா. அதே மாதிரி விஜய் அப்படி வாயில கவிட்டு வருவார். சாமி ஆடுறாரு அருவா. பார்த்துங்க மக்களே, இதான் திருப்பாச்சேத்தி அருவா. ஊர் பேரு திருப்பாச்சேத்தியா திருப்பாச்சியா? திருப்பாச்சேத்தி. திருப்பாச்சேத்தி. அப்ப திருப்பாச்சி சினிமாவில் வச்சதுனால அது திருப்பாச்சின்னு சுருக்கிட்டாங்க. சில கிராமத்துக்காரங்க வந்து திருப்பாத்தி சிறுப்பாச்சி சுருக்கி சொல்லுவாங்க. உள்ளேம் வந்து திருப்பாச்சேத்தி. திருப்பாச்சேத்தி தான் ஊர் பேரு. திருப்பாச்சிங்கிறது சினிமாவில் சொன்னேன். சினிமாவில் இதில் வச்சு எல்லாம் பட்டரெல்லாம் பூட்டி கிடக்கு. சாப்பாடு டைமோ கோயில் தண்ணி எல்லாம் கோயில் திருவிழா போயிட்டாங்க. ஆமா, என்னன்னா நம்ம அருவா செய்யறத பார்த்துருக்கோம். சரி, நல்லது. இல்லை எல்லாம் இல்லை, ஆள் இல்லை. முக்கியமான நாள், அதனால கோயில். சரி ஓகேண்ணே. ஓகே, இப்போ நம்ம வந்து லாடனந்தல் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். வெள்ளிக்கிழமை இங்கே பள்ளியாசலில் தொழுக போகிறோம். இதான் வந்து லாடனந்தல் பாருங்க, ஊரை பாருங்க. அப்படியே இங்கிட்டு நேரம் போனோம் அப்படின்னா திருப்பவனம் போயிடலாம். லாடனந்தல்ல தொழுதுட்டு அடுத்த திருப்பவனம் போவோம். இறுதியாக பார்க்கிறார்கள், பள்ளி வாசலிலே படுத்திருக்கிறார். யாமத்துரா எழுந்திருங்கள் என்று அவர்களை
அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லபடியாக நம்ம லாடன் அந்த சும்மா தொழுதாச்சு. அதான் வீடியோலாம் பார்ப்பீங்களா? பாக்குறல செல்லு உங்க எல்லாம் பாக்குறல. மலேசியா, சிங்கப்பூர் எல்லாத்தையும் பாக்குறேன். இப்போ சமயத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பார்த்தேன் நான். அப்புறம் கொழும்பு போனதை பார்த்தீங்க? எல்லாமே பார்த்தேன். சரி, நல்லா இருக்கீங்களா? சரி சரி. நம்ம பெட்டி கடையா? நம்ம கடை பெட்டி கடை. சரி சரி. வியாபாரம் அப்படித்தான். சரிங்கத்தா, நல்ல துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சரி கட்டுமா? லாடன் பாருங்க, பஸ்ஸை பார்த்தீங்களா? முன்னாடி பஸ் இங்கே தான் போகும், எல்லா பஸ்ஸும் இங்கே தான் ரூட்டு. இப்போ ஹைவேல போயிடுது. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதான் வந்து வேலம்மாள் ஸ்கூலு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாடனேந்தல் ஊருக்குள்ளே இருக்குது. நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்கூல் லாடனேந்தலில் போயிட்டு தொழுதுட்டு அடுத்து மத்தியானம் வந்து சாப்பிட்றதுக்காக அந்த லாடனேந்தல் ஹைவேல இங்கே வந்தோம். இது வந்து சுல்தான் ஹோட்டல் சுல்தான். பிரியாணி சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிடுங்க, நல்லா அருமையாக டேஸ்ட் நல்லா இருக்குது. லாடனேந்தல் இந்த ஹைவேல போகும்போது இந்த மாதிரி ஒரு கம்பி இருக்கும் பாருங்கள். இந்த கம்பிக்கு அப்படியே திரும்பினீங்கன்னா இதான் வந்து சுல்தான் ஹோட்டல். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வந்து சாப்பிட்டு பாருங்க. அத்தா பிரியாணி அருமையாக இருந்துச்சுதா. எவ்வளோ ஒரு பிரியாணி? சிக்கனு 160 ரூபா. ஆமாம், நல்லா நிறையா சோறு, நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருக்கு. ஓகேதா, போப்போம். ஓகே, அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருப்புவனம் புதூர் அது உள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து திருப்புவனம் புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி திருப்புவனம் பஸ்ஸெல்லாம் வந்து முன்னாடி இந்த ரோட்டில் தான் போகும். மக்களே பாருங்கள், எவ்வளோ சின்ன ரோடாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா வந்து மதுரை டு பரமக்குடி போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். இப்போல்லாம் ஒரு 1 மணி நேரத்தில் போயிடலாம். நம்ம திருப்புவனம் ஊருக்குள்ளே போகிறோம். நல்லா பஸ்ஸாக வருது பாருங்க. எல்லாம் இந்த சைடு காலேஜ் ஸ்கூல்லாம் நிறையா இருக்குது. எல்லாம் இப்போ மணி வந்து கரெக்டாக ஒரு 3:30 மணி ஆயிடுச்சு. அதனால் எல்லாம் காலேஜ் ஸ்கூல்லாம் விட்டு வர்ற டைமு. சிவகங்கை மாவட்டம் தானே திருப்புவனம்? ஆமாம், திருப்புவனம் வந்து சிவகங்கை மாவட்டம். திருப்புவனம் மெயின் பஜார் பார்த்துங்க, பஸ் ஸ்டாப் இங்கே தான் இருக்குது. நல்லா ஒரு பிஸியான ஒரு இடம் இந்த இடம். மக்கள் கூட்டம் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சந்தை நடக்கும். சந்தையெல்லாம் நடந்துச்சுன்னா அப்போ செம்ம கூட்டமாக இருக்கும் இதை விட. ஏன்னா இந்த திருப்புவனத்தை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது. இங்கே ஃபுல்லாக அங்கிட்டு போனோம்னா அந்த சைடெலாம் கிராமம் தான் எல்லாமே. திருப்புவனத்துலேருந்து அப்படியே ஹைவேக்கு வந்தாச்சு இப்போ நம்ம. ஓகே, அடுத்து நம்ம திருப்புவனம் தாண்டி கீழடி அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து உள்ளே போனோம்னா ஒரு 1.5 கிலோமீட்டரு. கீழடி அகலாய்வு பகுதிகள். வாங்க உள்ள போய் பார்ப்போம். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பைபாஸ்லேருந்து. எல்லாம் வழி விடுங்க. அதான கொம்பு நாட்டை முட்டிடாம. ஓகே, நம்ம கீழடி அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் இங்கே வந்து பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை, அதனால் நம்ம பார்க்க முடியாது. அப்படியே ஒரு தோப்புக்குள்ளே இருக்குது இடம். பார்த்தீங்கன்னா சுற்றி தோப்பு தான், சுற்றி தோப்புக்குள்ளே அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்த்துங்க, இந்த பாருங்க, பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை, நிறைய வேலை நடக்குது, அதனால அனுமதி இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. 4600 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த தரவுகள், அந்த ஆதாரங்கள் எல்லாமே வந்து இங்கே கீழடியில் பார்க்க முடியுது. 4600 வருஷம், எவ்வளோ வருஷம் பார்த்துங்க. அவ்வளோ அந்த பழமையான பொருட்கள், அந்த விஷயங்கள்லாம் எல்லாமே கிடச்சிருக்கு. அதை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்படியே வந்து ஒரு மக்களுக்கு பார்வைக்காகவே ஒரு அரங்கமாக வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ உள்ளக்கு அனுமதி இல்லை. தமிழர்களின் வரலாறு 4000 வருஷத்தை தாண்டி முன்னாடி போகுது. ஆனால் முதல் மொழி தமிழ் மொழி. இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோப்பாக இருந்திருக்கு, ப்ரைவேட் தோப்பு. அப்போ ஏதோ ஒரு விஷயமா உள்ளக்க நோண்டும் போது ஓகேண்ணே ஓகே, அப்போ ஏதோ அந்த காலத்து பொருள் கிடச்சிருக்கு, என்ன தடயங்கள் கிடச்சிருக்கு. அதோட கவர்மெண்ட்டுக்கு வந்து அதை தெரியப்படுத்தி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அந்த இடத்த கையில் எடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி நிலையம் வந்து நேரடியாக மக்கள் பார்க்கறதுக்காகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேலைப்பாடு. 4000 வருஷத்துக்கு முன்னாடினா பார்த்துக்கோங்க மக்களே. அதுவும் திருப்புவனம் பக்கத்தில். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து சிலைமான். அடுத்து வந்து சிலைமான் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். சிலைமான் வந்து ஒரு சின்ன ஊர் தான். இது வந்து சிலைமான் பள்ளிவாசல். இதில் இன்னொரு விஷயம் காமிக்கிறேன். அப்படியே எங்கிட்ட திரும்பினீங்கன்னா சிலைமானில் இருக்கிற ஒரு கோயில். ஸோ ரெண்டும் பக்கமாக இருக்குது. நம்மளாம் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கும். இதில் தீய சக்திகள் வந்து
என்ன அரசியலுக்காக நம்மளை பிரிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுறாங்க. அதில் கவனமாக இருக்கணும். பக்கத்துலேயே வந்து ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. இதோட மதுரை முடியுது. ஓ, இது அப்போ மதுரை திருப்பரங்குன்றம் ஒன்றியம். ஓ சரி, கீழடி சிவகங்கை. ஆமாம், இதோட மதுரை மாவட்டம் வந்து சுலைமானோட முடியுது. ஆமாம், நம்ம வந்து சிவகங்கை மாவட்டத்துலேருந்து இப்போ மதுரை மாவட்டம் வந்தாச்சு. ஓகே, திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொகுதி வந்து திருப்பரங்குன்றம் பார்த்துங்க. ஓகே ரைட். கம்பீரம் முதல்ல பார்த்தோம். இப்போ கடைசியாக வந்து சிலைமானோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோம். போகிற வழியில் அந்த வேலை பார்த்தது. அடுத்து வந்து நம்ம மதுரையிலேருந்து தாண்டி அப்படியே தேனி போகிறோம். அடுத்து தேனியில் சந்திப்போம். டாட்டா, பை பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.